ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம், சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. போன எபிசோட் 3 அதுல வந்து மஹல்சாபதிஜியோட மனைவி கழுத்துல இருந்த கட்டிய பாபா எப்படி சரி பண்ணாரு? அவங்க ஃபேமிலில உடம்பு சரியில்லங்கிறதுக்காக பாபா மசூதிய சுத்தி சுத்தி வந்து நோய வந்து கர்ச்சித்து எப்படி விரட்டி அனுப்புனாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த அத்தியாயத்துல இந்த எபிசோட்ல வந்து மஹல்சாபதிஜிக்கு பாபா வேற என்னென்னலாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். இவருக்கு வந்து 3 பெண்கள் இருக்காங்க மஹல்சாபதிஜிக்கு. அவங்க 3 பேரையுமே இவரு வந்து வேற வேற கிராமங்கள்ல கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாரு. ஆனா, அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா? அவங்க யாருமே அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. ஏன்னா, மஹல்சாபதி வந்து ரொம்ப ஏழை குடும்பத்த சேர்ந்தவரு. அதனால அவங்க சொந்தக்காரங்க, அதாவது மாமனார் இருக்காங்க இல்லையா? அந்த பெண்களுடைய மாமனார்கள் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஒரு முறை பாபா வந்து என்ன சொல்றாருன்னா, "அரே பகத், நீ உங்க வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகாத. உனக்கு அங்க அவமானம் தான் கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்வாரு. அத மீறி மஹல்சாபதி வந்து என்ன பண்ணுவாருன்னா, நம்மள வந்து கூப்பிட்டுட்டாங்களே, இப்ப நம்ம போகாம இருந்தா நம்ம பொண்ணு மேல தான கோவத்த காட்டுவாங்கங்கிறதுக்காக போவாரு. அங்க போனா, இவங்க சொந்தக்காரங்கலாம் இவரு வரத பார்த்துமே வேணும்னே இவர மட்டும் கூப்பிடாம அவங்க போய் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு இருக்கிறத இவரு பார்ப்பாரு. இந்த மாரி விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா, இது வந்து நேரடியா இன்சல்ட் பண்றது தானே! ஒரு சம்மந்தி வராங்க, அவங்கள மதிக்காம இப்படி பண்றதுலாம் ஒரு நேரடியான இன்சல்ட் தானே! இவரு அத பார்த்துட்டு, இவரு சாப்பிடாம கிளம்பி வந்துருவாரு. வந்து நடந்த விஷயத்த அப்படியே பாபாட்ட சொல்வாரு. "பாபா நீங்க சொன்னதே தான் நடந்துச்சு எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. இதுக்கு அடுத்து வேற ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, மஹல்சாபதிக்கு வந்து புராணங்கள வந்து ரீட் பண்றதுக்கு தெரியும். அதுக்காக அஸ்தினா கிராமம் சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ராம்பாவ் ஹர்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மஹல்சாபதிய இன்வைட் பண்ணுவாரு. "நீங்க வந்து இந்த புராணங்கள வாசிக்கணும். உங்களுக்கு விருந்தும் நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுவாரு. ஆனா பாபா வந்து, "அரே பகத் நீ அங்க போகாத. அங்க வந்து சண்டை தான் மூடும்." அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்வாரு. ஆனா, மஹல்சாபதி என்ன சொல்வாருன்னா, பாபா கிட்ட, "பாபா இவரு வந்து இவ்ளோ ஒரு மரியாதையா இன்வைட் பண்ணியிருக்காரு. நான் போயிட்டு அங்க புராணம் தானே படிக்க போறேன். நான் போறேன் பாபான்னு" சொல்லிட்டு, பாபா பேச்ச கேட்காம மஹல்சாபதி கிளம்பிடுவாரு. அங்க போயிட்டு அவர் புராணம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாரு. இப்ப அந்த இடத்துல விருந்தோம்பல் நடக்குதுல்ல, அந்த இடத்துல வந்து ஆ சாப்பிட வந்தவங்கள்ல வந்து 2 முரட்டுத்தனமான பசங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகள வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வாய் பேச்சு, கைத்தடி தகராறா மாறி, அங்க இருக்க எல்லா பொருட்களையும் தூக்கி போட்டு அடிச்சு உதைச்சு, ரொம்ப ஒரு இது பண்ணிருவாங்க. அப்ப அங்க இருந்து அந்த புராணங்கள கேட்க வந்த மக்களும் இதெல்லாம் பார்த்து அரண்டு போய் ஓடிருவாங்க. ஏன்னா அடிக்கிறாங்கன்றபோது ஓடிருவாங்க. மஹல்சாபதியும் என்ன பண்ணுவாரு, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஷீரடிக்கு வந்துருவாரு. ஷீரடிக்கு வந்து பாபா கிட்ட, "பாபா நீங்க சொன்னது அத்தனையுமே அங்க நடந்துச்சு பாபா." அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு தான் பாபா சொல்வாரு, "நான் அதனால தான் உன்ன போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்பவே. என் பேச்ச கேட்டு நடக்கறியான்னு" சொல்லிட்டு பாபா வந்து சொல்வாரு. ஒரு முறை பாபா சாவடியில உட்கார்ந்துட்டு, அங்க இருக்க மக்கள் கிட்ட பேசியிருக்காரு. அதாவது 1880ஸ் காலகட்டத்துல. நானோ சாந்தோர்கர் அவங்கலாம் வந்து பாபாவோட டிவோட்டியா ஆகறதுக்கு முன்னாடியே, இந்த விஷயத்த என்ன சொல்லியிருக்காருன்னா, அ இந்த ஷீரடியில வந்து அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் வரும். ஷீரடியே கோலாகலமா இருக்கும். பேண்ட்லாம் வாசிப்பாங்க. யானையும், குதிரையும் வந்து திருவிழாக்கள்ல இருக்கும். நெறைய கடைகள் வந்துரும். அப்படிலாம் சொல்லியிருக்காரு பாபா. அப்ப வந்து அங்க இருக்க மக்கள்லாம் பாபாவ வந்து கிண்டல் அடிச்சிருக்காங்க. "இதுவே ஒரு குக்கிராமம். இந்த கிராமத்துல இதெல்லாம் நீங்க சொல்றது நடக்க போதா?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சு பேசியிருக்காங்க. ஆனா, பாபா சொன்ன அதே வார்த்தைகள் 1900க்கு அப்புறமா ஒண்ணொன்னா எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்தியால இருக்க பல இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஒரு நல்ல ஒரு கவர்ன்மென்ட் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பாபாவோடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக ஷீரடிக்கு வந்து பாபாவ பார்க்க தான் செஞ்சிருக்காங்க. அவரோட வார்த்தைகள் அத்தனையுமே உண்மையானது. மஹல்சாபதிக்கு பாபா ஆசீர்வாதம் குடுத்ததுக்கு அப்புறம் 1897ல ஒரு பையன் பொறந்தான் இல்லையா? ஸோ அந்த பையனுக்கு மஹல்சாபதி பேரு வைக்கணுங்கிறதுக்காக பாபா கிட்ட கொண்டு போயிருந்தாரு. இப்ப பாபா வந்து என்ன சொன்னாருன்னா, பாபாவுக்கு ஒரு பக்தனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்றது தெரியும். அதனால பாபா மஹல்சாபதி கிட்ட அவர வந்து ரொம்ப பாசம் வச்சிடக்கூடாது குழந்தை மேலன்னு சொல்லிட்டு, அதிகமான பற்றுல ஈடுபட்டுறக்கூடாதுன்றதுக்காக, இந்த குழந்தைய நீ 25 வருஷம் மட்டும் நல்லா பார்த்துக்கோ உன் கூட வச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா மஹல்சாபதிக்கு புரியாது. என்னடா இது நம்மளுக்கு இப்பதான் ஒரு புதுசா ஒரு குழந்தை பொறந்திருக்கு. அந்த குழந்தை மேல எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு ஈடுபாடோட பாசத்த குடுக்காம எப்படி இருக்கிறது? அப்படி ஏன் பாபா அப்படி சொல்றாரு? ஒருவேளை 25 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தையோட வாழ்க்கையே முடியுதோ! அதாவது 1922ல நம்ம குழந்தை இறந்து போயிடுவானா? அப்படிங்கிற மாதிரிலாம் மஹல்சாபதிக்கு மைண்ட்ல தோண ஆரம்பிச்சுருச்சு. இத பாபா கிட்ட சொல்றாரு. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, "நான் சொல்றத நீ ஒரு கருவியா இருந்து மட்டும் செய்யி.
எப்படி மகாபாரத போர்ல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன நம்பி ஒரு கருவியா மட்டும் இருந்தானோ, அதே மாதிரி நான் சொல்றத மட்டும் நீ செய்யி. மீதி எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்வாரு. அதே மாரி மஹல்சாபதியும் வந்து நடக்க ஆரம்பிச்சுருவாரு. மஹல்சாபதி வந்து நைட்டு சாப்பிடறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட பெர்மிஷன் கேட்பாராம். பாபா நான் கிளம்பட்டுமான்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பாபா எப்பவுமே சொல்வாராம், "செல்லுங்கள் நான் உங்கள் கூடவே இருக்கிறேன்னு" சொல்லிட்டு சொல்வாராம். அப்படி பாபா வந்து சொல்லிட்டு மகள்சாபதி கூடயே நடந்து போகலனாலுமே, கண்ணுக்கு தெரியாம மகள்சாபதி கூடவே தான் பாபா இருந்திருக்காரு. எல்லா டைமுமே அவர கண்காணிச்சுக்கிட்டு, பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. மகள்சாபதிஜி வந்து இயல்பாகவே ஒரு நல்ல சிந்தனையோட இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் தான். ஆனாலுமே அவருமே சில தப்புக்கள்லாம் செய்ய தான் செய்றாரு. என்னன்னா, அவருக்கு எப்பவுமே நைட் டைம்ல வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம், தெருவுல வந்து ஒரு முடமான பெண் நாய் இருக்கு. அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு வழக்கம். எப்பவுமே சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த போகிற நாய் வந்து, அன்னைக்கு அவரு சாப்பாடு வைக்கும்போது போகாம அசையாம இருந்திருக்கு. இவரு போன்னு சொல்லியும் அது வந்து போகல. பக்கத்துல இருக்க தடிய எடுத்து ஒரு அடி அடிச்சிருக்காரு. அது கத்திக்கிட்டு வலியில வந்து அ ஓடிருச்சு. இவரு என்ன பண்ணிட்டாரு, சாப்பிட்டுட்டு மறுபடியும் துவாரகமாய்க்கு தானே போய் தூங்குவாரு. அப்ப துவாரகமாய்க்கு போயிட்டு ப படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி பாபாக்கு கை, கால்லாம் அமுத்தி விட்டுட்டு தூங்குவாராம். அந்த நேரத்துல துவாரகமாயில வந்து பாபு சாஹேப்பும் தாத்தா கோல்கர் இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம, இன்னும் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க பாபா கூட. அப்ப வந்து இவர் கார் அமுத்தி விட்டுருக்கும்போது, "அரே! கிராமத்துல என்ன என்ன போல வந்து நோய்வாய்ப்பட்ட நாய் ஒண்ணு இருக்கு. அந்த நாய எல்லாரும் அடிக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்ப மஹல்சாபதிக்கு அப்பதான் அவர் செஞ்ச தப்பு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஐயோ! நம்ம இந்த மாரி பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு மஹல்சாபதி வந்து ரொம்ப ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருக்காரு. பாபா வந்து எப்பவுமே சொல்ற விஷயம் என்னன்னா, நாய், பூனை, பறவை எதுவா இருந்தாலுமே வந்து அதுக்குள்ள நான் இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து பாபா என்ன பண்ணியிருக்காருன்னா, லக்ஷ்மிபாய் ஷிண்டே கிட்ட வந்து "பசிக்குது. எனக்கு வந்து ரொட்டி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்க வேக வேகமா ஓடி போயிட்டு ரொட்டி செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. அந்த நேரத்துல வந்து பாபா அவரு சாப்பிடாம பக்கத்துல இருந்த ஒரு நாய்க்கு வந்து பிச்சு போட்டுருக்காரு. அப்ப லக்ஷ்மிபாய் ஷிண்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, "பாபா இது என்ன இது? என்ன எதுக்கு இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? உங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லி தானே நான் உங்களுக்கு ரொட்டி எடுத்துட்டு வந்தேன். பட் நீங்க வந்து எதுக்கு நாய்க்கு போடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாபா மேல கோவப்படுவாங்க. அப்ப வந்து பாபா சொல்வாரு, "நீ இது எப்பதான் புரிஞ்சுக்க போற? நான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயுமே தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்வாரு. அதுல இருந்து லட்சுமிபாய் ஷிண்டே வந்து அவங்க வீட்டுக்கிட்ட நாய், பூனை எந்த ஒரு ஜீவராசிகள் வந்தாலுமே, அதுக்கு சாப்பாடு குடுக்கறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. கண்டிப்பா உங்க வீட்டுக்கிட்ட இருக்க நாய், பூனைகள் எதையுமே நீங்க அடிக்காதீங்க. உங்களால முடிஞ்ச சாப்பாடு குடுங்க. அது படுத்துட்டு இருக்கு. அத அப்படியே விட்டுருங்க. யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்க சைலன்ட்டா இருந்தாலே அதுவுமே சைலன்ட்டா இருக்கும். எல்லா ஜீவராசிகளுமே இங்க வாழறதுக்கு தகுதியான ஒண்ணு தான். அத வந்து நம்பளும் ஒரு உயிரா மதிச்சு அதையும் பாதுகாத்து வரணும். மஹல்சபதிஜிக்கு வந்து பாபா மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. அவரு வந்து சாப்பாட்டுக்கு போற டைம தவிர்த்து மீதி எல்லா டைமுமே பாபா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அ பாபாக்கு தெரியும் 1918ல அவர் வந்து சமாதியாக போறாருங்கிறது அவருக்கு தெரியும். இந்த விஷயம் மஹல்சாபதி வந்து தெரிஞ்சா தாங்கிக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக, அடிக்கடி கொஞ்சம் சூசகமா சொல்லி சொல்லி வைப்பாரு. இந்த மாதிரி அவரோட இறுதி யாத்திரைய பத்தி அவரு அடிக்கடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஆ மஹல்சாபாதி சாப்பிடறதுக்கு போற அந்த டைம்லயுமே கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு இங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக பாபா வந்து ஆள் அனுப்பி விடுவாரு அவர் வீட்டுக்கு. அப்படி இருந்தும் 1918ல பாபா வந்து சமாதி ஆனதுக்கு அப்புறமா மஹல்சாபதியால அந்த துக்கத்த தாங்க முடியல. பாபா இறந்து 13 நாட்களா வந்து மஹல்சாபதி வந்து சாப்பிடவே இல்ல. அந்த துக்கத்திலேயே அவர் அழுதுகிட்டு, "பாபா என்ன விட்டு போயிட்டாரே! என்ன விட்டு போயிட்டாரே! என்னோட பிரபு என்ன விட்டு போயிட்டாரேன்னு" சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே தான் இருந்திருக்காரு. அவருக்கு அந்த 13 நாட்களும் பாபா கூட இருந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள், பாபாக்கு சேவை செஞ்சது, பாபா தூங்குறதுக்காக வந்து பெட்ஷீட்ட விரிச்சு போட்டு பாபாவ தூங்க வச்சது, அவருக்கு கை, கால் அமத்தி விட்டது, சில்லிங் பத்த வச்சு குடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம கூட இருக்கவங்க இறந்துட்டாலே அந்த வலிய நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அவங்க கூட இருக்கவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அந்த மாதிரி பாபா கூடவே இவரு வந்து 40 வருஷத்துக்கு மேல இருந்திருக்காரு. ஒண்ணாவே 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இவரு, அ மஹல்சாபதிஜி, அதுக்கப்புறம் வந்து தாத்தியா, சாய்பாபா இவங்க எல்லாமே ஒண்ணாவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கவங்க. இப்ப பாபா கூடவே இருந்தவங்களுக்கு எவ்ளோ பெரிய இது வலியா இருந்திருக்கும். நம்மலாம் பாபாவ பார்த்தது கிடையாது. பட் பாபாவ நம்ம ஸ்டில் நம்ம உணர தான் செய்றோம். ஆனா பாபா கூடவே வாழ்ந்த பக்தர்கள் இவங்க.
இவங்களுக்கு எவ்ளோ பெரிய பெயின் இருந்திருக்கும் அந்த நேரத்துல. ஷீரடி மக்கள் எவ்ளோ பாபாவ பார்த்தவங்கள்ல எல்லாருமே வந்து எவ்ளோ ஒரு பெயின் அனுபவிச்சிருப்பாங்க. கம்மிங் அக்டோபர் 12, 2024 அன்னைக்கு வந்து விஜயதசமி திதி வருது. அக்டோபர் 15க்கு தான் பாபா வந்து சமாதி ஆனாரு. பட் திதி வந்து 12க்கு வருது. அதனால அன்னைக்கு சச்சரிதம் படிங்க, ஸ்தவனமஞ்சரி படிங்க, உங்களுடைய பிரார்த்தனைகள பாபா கிட்ட வைங்க. மஹல்சாபதிஜி பத்தின கதைகள நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல கன்டின்யூ பண்ணுவோங்க. இவ்ளோ தூரம் வந்து மஹல்சாபதி அவங்களுடைய ஸ்டோரியும், பாபாவோட ஸ்டோரியும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.